ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். பேசுறது நாங்க, கேட்கறது நீங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது 90.8 தொட்டதலா ஹிட். உங்களில் நான் ஆர்ஜே கார்த்தி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மற்றும் பண்ண வேண்டியது என்னன்னா உடல் உறுப்பு தானம். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்மளோட பல தகவல்களை ஷேர் பண்ணிக்க 2 டாக்டர் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர் உமா மற்றும் டாக்டர் ஆர்த்தி. அவங்க கிட்ட உங்களோட சந்தேகங்களை என்னோட வாயிலா கேட்போம். சொல்லுங்க டாக்டர் உமா, உடல் உறுப்பு தானம்னா என்ன, நம்ம எதுக்காக பண்ணணும்? வணக்கம் மிஸ்டர் கார்த்தி. நான் டாக்டர் உமா. நான் இப்போ உடல் உறுப்பு தானம் பற்றியும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றியும் தெளிவாக சொல்கிறேன். உடல் உறுப்பு தானம்னா ஒரு மனுஷன் இறந்த பிறகோ அல்லது மூளைச்சாவு அடைந்த பிறகோ உடல் உறுப்புகளை எடுத்து இறக்கும் தருவாயில் இருக்கும் நபர்களுக்கு பொருத்துவது மூலமாக பல பேர் மறுவாழ்வு பெற உதவுகிறது. எதுக்காக நம்ம உடல் உறுப்பு தானம் செய்யணும்னா, நம்ம உடல் வீணா மண்ணுக்கோ இல்லை நெருப்புக்கோ தருவதற்கு பதிலாக சக மனிதர்களுக்கு கொடுக்கலாமே. இறந்த ஒரு உயிர் இன்னொரு உயிரை வாழ வைப்பது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. ஓகே டாக்டர், உடல் உறுப்பு தானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா வேணாமா? ஒருவேளை வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கலைன்னா அவங்களோட சடங்குகளை முடிச்சு எடுத்துக்க கூடாதா டாக்டர்? வணக்கம் மிஸ்டர் கார்த்தி. நான் ஆர்த்தி. 18 வயசுக்குள்ள இருக்கவங்க மூளைசாவு அடைஞ்சா வீட்டில் இருக்கவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுவே 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உடல் உறுப்பு தானம் பண்ணுறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. நோட்டோங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு ஆர்கன் டோனர் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற மாதிரி சடங்கை முடிச்சுட்டு பாடியை எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே எடுத்தோம்னா இன்னொரு மனிதனுக்கு பொருத்தலாம். இல்லைனா அதை லெபார்டரியில் ஸ்டடி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே டாக்டர் ஆர்த்தி, ஆர்கன் டொனேஷனுக்கு பாடியை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப நம்ம கிட்ட பாடியை தரமாட்டாங்களா டாக்டர்? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற முக்கியமான கேள்வியே, இப்போ எல்லாம் படத்தில் பார்க்குற மாதிரி ஆர்கனெல்லாம் எடுத்து திருடி வித்தர மாட்டாங்களா டாக்டர்? மிஸ்டர் கார்த்தி, நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். ஆர்கன் டொனேஷனில் 2 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னன்னா, டோனர் எந்த ஆர்கனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனை மட்டும் எடுத்துட்டு மீதி பாடியை ஒப்படைச்சிருவோம். 2வது டைப் என்னன்னா, டோனர் ஹோல் பாடியும் ஒப்படைச்சிருந்தா அதை மெடிக்கல் காலேஜில் வச்சு டிசெக்ஷன் பண்ணி ஸ்டடி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி அப்படிலாம் ஆர்கனை கடத்த முடியாது. ஏன்னா அந்த ஆர்கனை யார்கிட்ட வாங்குகிறோம், திரும்ப யார்கிட்ட பொருத்துறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரெக்கார்டையும் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும். ஒருவேளை கடத்திட்டாங்க அப்படின்னா 5லேருந்து 10 வருஷம் சிறை தண்டனையும் 20 லட்சம் அபராதமும் போடுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், எங்கே போயிட்டு பண்ணணும் டாக்டர்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நோட்டோன்னு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. அதை நேஷ்னல் லெவலில் ஆர்கன் டொனேட் பண்ணுறது. இல்லைனா transdon.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா டோனர் பிளட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் உங்கள் அம்மா நேம், அப்பா நேம், பிளட் குரூப், இமெயில் ஐடியில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்ன ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி கான்டாக்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க நம்பர் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் வரும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆர்கன் டொனேஷனோட பிளட் சர்டிஃபிகேட் வந்துடும். இவ்வளோதான். தேங்க்யூ டாக்டர். எங்கள் கூட இவ்வளோ நேரம் உடல் உறுப்பு தானம் பற்றிய தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர் உமா மற்றும் டாக்டர் ஆர்த்தி. மீண்டும் இது போன்ற ஒரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. 90.8 தொட்டதலா ஹிட். இப்போது உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே கார்த்திக்.